தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் கடந்த காலங்களில் திமுகவினுடைய தலைவரையும் திமுகவையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்திருந்தார். தற்பொழுதைய இந்த சந்திப்பு ஆரோக்கியமான அரசியலுக்கு முன்னெடுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரஸ்பரம் இதற்கு முன்பாக பல்வேறு கடுமையான விமர்சனங்களையும் அரசியல் ரீதியாக வைத்திருந்தாலும் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் ஒரு அனுபவம் ரீதியாக அரசியல் சார்ந்த சந்திப்பாகவும் அதே போல ஆரோக்கியமான அரசியலுக்கான முன்னெடுப்பாக தான் இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற கையோடு திக தலைவர் வீரமணி போன்ற மூத்த தலைவர்களை நேரடியாக சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். அதே போல பெரியார் திடலுக்கு சென்று அங்கு பெரியாருடைய நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மூத்த அரசியல் தலைவர்களையும் நேரடியாக அவருடைய இல்லத்துக்கு சென்று சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அவருடைய இல்லத்தில் நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பை முடித்துக் கொண்ட பின்னர் நேரடியாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு மூத்த முக்கியமான தலைவராக இருக்கிறார். அவரையும் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற இருக்கிறார்.